இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் சுக்கா வறுவல் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மட்டன் வறுவல் பண்றதுக்கு எலும்பே இல்லாத மட்டனா எடுத்து க்ளீன் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ எப்படி வறுவல் பண்றதுன்னு பார்க்கலாம். வறுவலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு மேலே வதங்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், வேறு எந்த மசாலும் போட தேவையில்லை. மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் நான் சேர்த்துக்கல. வறுவல் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு டைம் நல்லா செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயில் மிளகாத்தூள் மல்லித்தூள் வதக்கினதுக்கப்புறம் இதில் மட்டன் சேர்த்துடலாம். மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும், இல்லைன்னா தேவையில்லை. மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன். அதனால் மஞ்சத்தூளும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இது மட்டும் போதும். மட்டனை கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த மசால் வடை போகிறதுக்காக இந்த மட்டன் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி, இந்த தண்ணியே அதிகம்தான். இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் சேர்க்கவே கூடாது. ரொம்ப சேர்த்தோம்னா கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்புறம் மூடி வச்சாச்சு. அப்பப்போ எடுத்து கரட்டி விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சுக்கலாம். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சிட்டோன்னா அவ்வளோதான். ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். மட்டன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மட்டும்தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மட்டும்தான். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் வறுவல் இது. சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மட்டன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.